சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். தொகுதியினுடைய அதிமுக மேற்கு பகுதி செயலாளர் நித்யானந்தம் என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய மனுவில் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆர்கே நகர் சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் பொதுமக்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு விழா நடத்தப்பட இருக்கிறது. இந்த விழாவில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டு ஆர்கே நகர் காவல் ஆய்வாளரிடம் அளித்த மனுவை அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் நிராகரித்து விட்டதாக சட்டவிரோதமானது என்று தெரிவித்திருக்கிறார். ஆண்டுதோறும் சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் நடத்தப்படக்கூடிய நிலையில இந்த ஆண்டு காவல்துறை அனுமதி மறுத்ததால் திலகர் நகர் பகுதியில் அனுமதி வழங்க கோரி அளித்த மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதிமுக கூட்டத்திற்கு அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆளுங்கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு மட்டும் இந்த பகுதியில் அனுமதி வழங்கப்படுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் காவல்துறை தரப்பில் சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில மற்றும் திலகநகர் பகுதிகளில் கூட்டங்கள் நடத்துவதற்கு யாருக்கும் அனுமதி வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு கருத்தை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தண்டையார்பேட்டையில பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதி வழங்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.